வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃப்ரூட் டிசர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட் டிசர்ட்டுக்கு என்னென்ன பழம்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், மாம்பழம், கிரேப்ஸு, ஆப்பிள், மேங்கோ, கொய்யா, அப்புறம் பேரிக்காய், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், ப்ளம் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸில் நறுக்கிக்கலாம். இது கொய்யா பழத்தை நான் சின்ன சின்னதாக தான் நறுக்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெருசாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். ஸோ இது பசங்களுக்கு, குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆப்பிள் காமிக்கிறேன். ஆப்பிளில் கண்டிப்பாக அந்த சீடை மாத்திரம் நீங்கள் எடுத்துருங்க. அது கொஞ்சம் சயனைட் இருக்கும். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் சீடு சாப்பிட்லான்னு வாங்க, ஆனால் ஆப்பிள் மாத்திரம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் நான் இந்த அளவுக்கு நறுக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் நறுக்கின பிறகு இது பேரிக்காய் நறுக்கிறேன். பேரிக்காய் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பழுத்தது போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நறுக்கியாச்சு. அப்புறம் ப்ளம், என்னடா ப்ளம் போடுறாலே பழம் வேறு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் ஆகாது, காய்ச்சி ஆறின பால் தான். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் சூப்பராக சாப்பிட்டேன். ஆனால் ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சாய்ஸ், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நான் காமிக்கிற ஃப்ரூட்ஸ் என்னது, ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இதை அந்த மேல் தோலை எடுத்துகிட்டு இதை அப்படி நறுக்கலாம். இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்குது, சப்ஜா சீட்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. ஸோ இந்த பழம் எல்லாமே ஒன்றொன்றுத்துக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடும்போது நமக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களோட சாய்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம், எல்லா பழமும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, சப்ஜா விதை. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷமே ஊறிடும், இருந்தாலும் ஊறட்டும்னு வச்சுருங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக பாயில் பண்ணுங்கள். அதாவது அந்த பால் கொஞ்சம் லெவல் குறைஞ்சி சுண்டணும், அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் ஆறின பிறகு கூட ஏதாவது எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது நான் சர்க்கரை கரைஞ்சிடுத்தா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி இந்த பாலில் ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். செமி சாலிடாக இருக்கட்டும், போகிறோம், ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ பால் நல்லா ஆறிடுத்து அதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஆறின பாலில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கலர் எடுத்து சர்க்கரைலாம் போட்டாச்சு, 1 டம்ளர் சர்க்கரை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஊறின சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக இதில் சேர்த்துட்றோம். நான் காமிச்சையில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருப்பேன். அதனால் அதை அப்படியே கலந்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம நறுக்கி இந்த ஒன்றா ட்ராகன் ஃப்ரூட்ஸு, ப்ளம்மு, ஆப்பிளு எல்லாம் சேர்த்துட்றேன் பாருங்கள். கிரேப்ஸு, மேங்கோ, கோகோனட்டு கூட, இந்த தேங்காயை கூட கொஞ்சம் எலஸாக இருக்கிறத நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நறுக்கி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியேவும் சாப்பிட்லாம் நீங்கள், ஆனால் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 6 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் திக்காகிட்டு ஐஸ்கிரீமை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.